அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். குருமகா பயிற்சியை சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி. இப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி மகா பெயர்ச்சி. சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 10-11க்கு உரியவர். அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா, ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பாடம் படிப்பினை, நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான். இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான். அதனால தான் 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக 2.5 ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது. இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் 29ங்க. 2025 இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு மகா பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம், அச்ச உணர்வுலாம் இருக்கணுமா? வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பெயர்ச்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம். அனைவரும் கேட்டுக்குங்க. மேசம் முதல் மீனம் வரை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க. அப்போ ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும், இப்போ மகரம் அதிபதி, கும்பத்துக்கும் ஆட்சி, உச்சம், இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கேனா துலாம்லங்க. காலதேவனுக்கு 7ஆம் பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும், பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக சித்தியை பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ம சனி, குடும்ப சனி, வாக்கு சனி, அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி, 7 நாட்டு சனி, விரயச்சனி, அர்த்தமாஸ்த சனி, 12ஆம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி, அதே போல் பாதச்சனி, இப்படியெல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர் கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான மேலான பலாபலனும், என்ன மைனஸு என்ன ப்ளஸ்ஸு, அது என்ன பரிகாரம், என்ன கோயில் வழிபாடு. ஏன்னா 2.5 ஆண்டு கும்பம்னாவே என்ன உங்களுக்கு ஒன்று குணம் என்னன்னா எதையுமே சாதிக்கணும், சட்டுன்னு நம்ம கிடைக்கணும். இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். எந்த விஷயத்தையும் காரியத்தையும் சட்டுன்னு வெளியே சொல்ல மாட்டேங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இவ்வளவுதான் நெருங்கிய ஒரு நட்பாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிறதுனா படாத பாடுபடணும். சில காரியத்தையும் சில விஷயங்களை மறைச்சி வைக்கக்கூடியவங்க. ஏன்னா அத்தனை உங்கள்கிட்ட சாதுர்த்திய குணம் உண்டு, தலைமைத்துவம் உண்டு, சாதிக்கக்கூடிய குணம் உண்டு, பாசமாக பழகுவீங்க.
நேசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. எப்பயுமே உயர்வான சிந்தனை யாருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குமே. ஏன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய அமைப்பு. கவலையை விடுங்க. ஜென்மத்தில் சனி அபாடா வெளியே போகுது 2ஆம் இடத்துக்கு. குடும்பத்தில் பிரச்சனையா, வேலை வாய்ப்பு சார்ந்தும் தொழில் சார்ந்தும் பாதச்சனியாக இருந்து ஜென்மசனியாக வெளியே போகுது. அப்போ பாதம், வண்டி, வாகனம், உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். குடும்பச்சனையாக போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் இந்த 2.5 வருஷம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் உண்டுங்க. ஏன்னா மற்ற கிரகங்களையும் பார்த்துக்கோங்க, பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பு தசா புத்தியும் சப்போர்ட் பண்ணும் அல்லவா. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் மீனத்துக்கு போகக்கூடிய, குடும்பத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஒரு விருத்தி, பணவரவு, தனவரவு உண்டு. சில தடைகளை கொடுக்க தான் செய்யும், பயப்பட வேண்டாம். அது ஒரு பாடமாக எடுத்துக்குங்க. படிப்பனையாக கும்பராசி நேயர்கள் குடும்பம் சார்ந்து எடுத்துக்குங்க. அமைதி காத்து போகணும். வாக்கு, வம்பு, வழக்கு இதில் எல்லாம் நீங்கள் வாக்கை கொடுத்துட்டு அப்புறம் செய்ய முடியலேன்னு பயப்படக்கூடாது, தடுமாற்றம் பண்ணக்கூடாது. அப்போ நல்ல ஒரு தைரியமாக இருக்கணும். யாருக்காவது எந்த விஷயம் பேசுனீங்கனாலும் நீங்கள் என்ன செய்யணும், முன்னுதாரணமாக வாழக்கூடிய அமைப்பில் மாற்றிக்கணும். பல குணங்களை மாற்றிக்கணும். 2.5 ஆண்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பரிமாணமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தரம் உயர்த்துக்கணும். சோம்பேறித்தனமெல்லாம் நீக்கிக்கணும். அடிபடும், கை காலு உடம்பு தொந்தரவுகளாக வரும். எங்கே கீழே மேலே விடக்கூடிய அமைப்பு இருக்கும். வயதோட்டம் பொறுத்து மருத்துவ செலவுகள் உண்டு, கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு வரப்போகிறார். நம்ம சனி பகவானை மட்டும் வச்சு நம்ம சொல்கிறதில்ல. அப்போ சஞ்சாரம் பண்ணக்கூடிய மற்ற கிரகங்களையும் நம்ம பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு 60% கும்பத்துக்கு சனி பெயர்ச்சி சொன்னாலும் குச்சனூர் போய் வழிபாடு எடுத்துக்குங்க. குடும்பத்தில் நல்ல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள். திருமணம் வரக்கூடிய பேர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த ஜாதக பொருத்தம் கவனமாக பார்த்துக்கணும். லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், 10மான தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீ தீர்க்கம், ராசி அதிபதி, இதுபோல் வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தமெல்லாம் பார்த்துக்கணும். வேதை பொருத்தமெல்லாம் இப்படி 10 பொருத்தங்களும் பார்த்து பலாபலன் எடுத்து திருமணம் நடத்துங்க கும்பராசி நேயர்கள். ஏன்னா 3 நட்சத்திரம் இருக்குல்லவா, நட்சத்திர சாரமாக நமக்கு என்ன வாங்கியிருக்கு, அதற்கான கோயில் பரிகாரமும் வேறங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பயிற்சிக்கு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு காரியமும் சித்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் சில தடுமாற்றங்களை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மேஷத்தை தான் எப்படி இருக்கும், மீனமரை எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிட்டு இருக்கும், 12 ராசிக்குமே. அப்போ கும்பம் உங்களுடைய சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். எப்படிங்க, ரிஷபத்தை பார்க்குறார். அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன நினைக்கணும், வண்டி வாகனம் வீடு சார்ந்த பழுது ஏற்பட்டால் அதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார். யோகத்தை தானே அவர் கொடுப்பார். கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் யோகத்தை கொடுப்பார். நல்ல பாடம் படிப்படை, நீதிமான், இப்படியெல்லாம் செய்யுங்க, இப்படியெல்லாம் நடங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பார். சனி பகவான் தாக்கம் குறையணும்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது கடன் வச்சுக்கோங்க, சுபகாரியம் நடத்தியோ வீடு கட்டியோ ஒரு கடனை ஏற்படுத்திக்கிட்டால் அந்த 7.5 சனி தாக்கத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் மாறிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம், நிறைய உழைப்போம், சம்பாத்தியம் பண்ண ஓடுவோம். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ உழைப்புக்கான கிரகம் எதுங்க, சனி பகவான். அப்போ உழைக்கும் பொழுது நம்ம வேர்வை சிந்தி உழைக்கும் பொழுது அந்த சனி தாக்கம் குறையும். அதனால பொழைச்சிக்குங்க, கஷ்டப்பட்டு ஓடி ஓடி தேடிக்கிங்க. கும்பராசி நேயர்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு. ராகு உங்ககிட்ட வரார். ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு, உடனே மருத்துவரை பார்த்துக்கணும். அப்பாவளியில் இருக்க சொந்தக்காரங்கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படும். நிலபுலம் இது மாதிரி பத்திரம் பாண்டு விஷயங்கள்லாம் நடக்கும்.
அலைச்சல்கள் உண்டு, பயணம் நிறைய உண்டு, வெளிநாடு தொடர்பு உண்டு, வெளிநாடு அதர் பாஷை பேசக்கூடியவங்க நட்பு வட்டாரம் பெருகும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான விளைச்சலை கொடுக்கும். இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் எல்லாத்துக்குமே அலைச்சல்கள் உண்டு. ஆரோக்கியத்திலையும் கவனமாக பார்த்துக்கக்கூடிய விஷயம். சுகர் பிபி இல்லாதவங்களுக்கெல்லாம் வயதோட்டம் பொறுத்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வைரல் ஃபீவரு இதெல்லாம் கூட வரும். ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் பிரச்சனையெல்லாம் கும்பராசிக்கு வரக்கூடிய அமைப்பு வரும். கவனமாக பார்த்துக்கணும். ஃபுட்டு கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுட் பாய்சன் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வயசு அதிகமாக 70 வயசுக்கு மேலே கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். அது தீர்வுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. பாராயணம் பண்ணிக்கோங்க. திருக்கோளறு திருப்பதிகம் வேயிரு தோழிரு பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கும். சிவனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பயப்பட வேண்டாம். அதே போல் கும்பராசி நேயர்கள் குச்சனூர் போயிட்டு வாங்க, அல்லது திருநள்ளாறும் போய் வழிபாடு எடுக்கலாம். சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. உங்கள் நட்சத்திரம் பார்த்து பலாபலன் கேட்டுக்கோங்க. உத்தியோகம் போகணும், வெளிநாடு போகணும், அதே போல் நிறைய முதலீடு போட்டு நம்ம செய்யலாமா அப்படிங்கிறவங்கெல்லாம் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை முழு பலாபலனை பார்த்துக்குங்க. பொது பலன் தான் இது. அதனால் சனி மகா பெயர்ச்சி எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் கொடுப்பார். கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் மண்டல பூஜை வைப்பாங்க. அந்த மண்டல பூஜைக்கு உங்களுடைய பெயர் நாமம் கொடுத்து ஒரு கட்டளை அப்படின்னு உங்கள் ஊரில் எந்த கோயில், சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோயிலுக்கு ஒரு நாள், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நடக்கும். அது மாதிரி எங்கே நடக்குதுன்னு பார்த்து அது உங்களுடைய கட்டளைக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த ஹோம பூஜைக்கு சமைத்துக்கட்டு பசு நெய்யெல்லாம் வாங்கி கொடுங்க. எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு எல்லாம் வல்ல அனுகிரகமும் ஆசீர்வாத கஷ்டங்கள்லாம் போக்கி கவலையெல்லாம் தீர்த்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்த்த வணங்க உங்களுக்கு எம்பெருமான் தரட்டும். சனி பகவானோட தாக்கம் நீங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.